இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த யார் வேணாலும் முருகப்பெருமான பக்தியோட நம்பிக்கையோட நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய உள்ளம் உருகி நம்ம முருகா முருகான்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யும் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். ஜோதிட ரீதியாக ஒரு சில ராசிகளுக்கு பிறக்கும் போதே முருகப்பெருமானின் அருள் கூடுதலாக இருக்கும். அந்த 7 ராசிகள் என்னென்ன, பங்குனி உத்தரத்துக்கு எப்படி விரதத்தை எடுக்கிறதுங்கிறத பற்றின ஆன்மீக சார்ந்த தகவலை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வழிபாட்டை இந்த குறிப்பிட்ட 7 ராசிகள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. முருக பக்தர்கள் யார் வேணாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஆனால் மறக்காமல் தவறாமல் கட்டாயம் செய்ய வேண்டியது இந்த 7 ராசிக்காரங்க. இவங்க செய்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் உடனடியாக விலகும். வாழ்க்கையில் மேலும் மேலும் அவங்க முன்னேறி செல்ல முருகன் அவங்களுடைய கரங்களை கொடுத்து அதிவிரைவாக மேலே தூக்கி விடுவார் அப்படின்னு சொல்லலாம். முருகனின் அம்சத்தில் பிறந்த அந்த 7 ராசிகள் யார் யார், பங்குனி உத்தர விரதத்திற்கு இந்த 7 ராசிகள் எப்படி விரதம் இருக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். விசாகம், கிருத்திகை, பூரம், உத்திராடம் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்கள். இப்போ சொன்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, இந்த ராசியில் பிறந்திருந்தாலும் நீங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி, விசாகம், கிருத்திகை இந்த நாட்களில் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான வெற்றி கிடைக்கும். பங்குனி உத்தரத்தன்றும் இந்த வழிபாடு செய்யலாம். இல்லை இன்னைய செவ்வாய்க்கிழமை இல்லையா, இந்த நாள்லேருந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த தொடர்ந்து இந்த நாட்களும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து நீங்கள் பங்குனி உத்தரம் இந்த வழிபாடு செய்ய போகிறீங்கனாக்கா அசைவத்தை தவிர்த்துடுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காமல் நம்ம இருக்கணும். நம்ம மனசு முழுவதுமே முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு தினமும் அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ இந்த முருகனோட மந்திரத்தை 6 முறை சொல்லி முருகப்பெருமானை வணங்கிக்கோங்க. உங்களுடைய கோரிக்கையும் வைக்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை நினைத்து ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபா காசை முடிஞ்சு வச்சுக்கோங்க. முருகனோட பாதத்தில் அதை வச்சுருங்க. முருகப்பெருமானோட படம் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சுருங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கையை முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள். இப்படி 3 நாட்கள், அதாவது இன்றைக்கி செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்களும் முருகனை நினைத்து எளிமையான விரதத்தை எடுங்க. அசைவத்தை தவிர்த்துடுங்க. பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த காணிக்கையை கொண்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலில் உண்டியலில் செலுத்திடுங்க. உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே அந்த நாளோட தொலைந்து போயிடும். ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு, ரொம்ப எளிமையான வழிபாடு. எல்லாருமே இந்த விரதத்தை செய்யலாம். எதை நினைத்து ₹1 நீங்கள் முடிஞ்சு வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக 3 நாட்களில் நிறைவேறும். அது உண்டான அதிசயம் நடக்கும். இப்போ சொன்ன ராசிக்காரர்கள், நட்சத்திரக்காரவங்க கட்டாயம் இந்த வழிபாட்டை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை வணங்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம பயணிக்கலாம். முழு மனதோட செய்து பாருங்கள். நிச்சயமாக பங்குனி உத்தர நாளன்று உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயங்கள் நடக்கும். உங்களுக்கு பிடித்த அனைத்து துன்பங்களும் நிச்சயமாக நீங்கும். முருகப்பெருமானின் அருளில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். நன்றி.